நெடுங்கண்டம் கிராம பஞ்சாயத்தில் சட்டவிரோதமாக மோசடி செய்த பணத்தை திரும்ப அடைக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உள்ளாட்சித்துறை உத்தரவிட்டுள்ளது. நெடுங்கண்டத்தில் முன்னாள் கிராம பஞ்சாயத்து செயலாளருக்கும் அக்கவுண்டன்ட்டுக்கும் தான் உத்தரவு கொடுக்கப்பட்டுள்ளது. இருவரும் சேர்ந்து வட்டி உட்பட 26 லட்சம் ரூபாய் திரும்ப அடைக்க வேண்டும் என்றும் உத்தரவில் கூறப்பட்டுள்ளது. பில்லுகளிலும் செக்குகளிலும் குளறுபடிகள் காண்பித்து முன்னாள் நெடுங்கண்ட பஞ்சாயத்து அக்கவுண்டன்ட் இபி பினோய், செயலாளர் சுனில் செபாஸ்டியன் போன்றவர்கள் மோசடி நடத்தியுள்ளனர். பஞ்சாயத்துக்கு சொந்தமான கட்டிடங்களின் மின்சார பில் அடைப்பதிலும் ஊழல் நடத்தப்பட்டுள்ளது. 750 ரூபாயின் பில் 8750 ரூபாயாக மாற்றி மோசடி நடத்தப்பட்டுள்ளது. இதுபோன்று மொத்தமாக 21,96,074 ரூபாய் செலவிடப்பட்டுள்ளது. சம்பவத்தில் உள்ளாட்சித்துறை பைனான்ஸ் மேனேஜ்மெண்ட் இன்ஸ்பெக்ஷன் பிரிவும் விசாரணை நடத்தியதில் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நஷ்டமான 18% வட்டி உட்பட மொத்தமாக 25,91,368 രൂപ திரும்ப അടയ്ക്ക வேண்டும். ചെക്കുകളിലും ബില്ലുകളിലും മുൻ പഞ്ചായത്ത് ജീവനക്കാർ, അക്കൗണ്ടന്റ്, അതുപോലെ തന്നെ പഞ്ചായത്ത് സെക്രട്ടറിയുടെയും പേരിൽ, മുൻ പഞ്ചായത്ത് സെക്രട്ടറിയുടെയും പേരിൽ ക്രമക്കേട് കാണിച്ചതിൻ്റെ ഒരു പത്രവാർത്തയും അതുപോലെ തന്നെ നമ്മുടെ ഫിനാൻസ് മാനേജ്മെൻറ്റ് അന്വേഷിക്കുകയൊക്കെ ചെയ്തതിൻ്റെ ഒരു പരാതി നിലനിന്നിരുന്നു. ഏകദേശം 22 ലക്ഷം രൂപയുടെ ക്രമക്കേടാണ് അന്ന് കണ്ടുപിടിച്ചത്. ഇപ്പം പഞ്ചായത്തിൻ്റെ ഡയറക്ടർ 22 ലക്ഷം രൂപയും അതോടൊപ്പം അതിൻ്റെ ഇൻട്രസ്റ്റ് ഉൾപ്പെടെ 26 ലക്ഷം രൂപയോളം തിരിച്ചടക്കാനായിട്ടുള്ള ഒരു ഓർഡർ ആയിട്ടുള്ളതായിട്ട് അറിയാൻ സാധിച്ചിട്ടുണ്ട്. അത് പഞ്ചായത്ത് സെക്രട്ടറിക്ക് അതിൻ്റെ ഓർഡർ എത്തിയിട്ടുണ്ട്. തിരിച്ചടക്കാനായിട്ട് പഞ്ചായത്ത് സെക്രട്ടറിക്ക് അതിൻ്റെ നിർദ്ദേശം ഓൾറെഡി വന്നിട്ടുണ്ട്. അതിനെപ്പറ്റി വിശദമായിട്ട് നമുക്കറിയാം. കഴിഞ്ഞ പഞ്ചായത്ത് ഭരണസമിതിയുടെ കാലഘട്ടത്തിലാണ് അത് നിലനിന്നിരുന്നത്. പിന്നെ UDFൻ്റെ പ്രതിപക്ഷ അംഗങ്ങൾ ശക്തമായ രീതിയിൽ അതിനെതിരെ രംഗത്ത് വരികയും അത് തിരിച്ചടയ്ക്കുന്നതിന് വേണ്ട നടപടിക്രമങ്ങൾ നടത്തുകയും ചെയ്യണമെന്ന് ആവശ്യപ്പെട്ടിട്ടുള്ളതാണ്. അതിൻ്റെ ഫലമായിട്ടാണ്, അതിൻ്റെ ഒരു വിജയമാണ് ഇന്നിപ്പോൾ ശരിക്കും പറഞ്ഞാൽ ഉണ്ടായിട്ടുള്ളത്. முன்னாள் ஆட்சிக்குழுவின் காலத்தில்தான் இந்த மோசடி நடத்தப்பட்டுள்ளது. பினோய்க்கு எதிராக நெடுங்கண்ட காவல் நிலையத்தில் தற்போதுள்ள வழக்கில் சுனில் செபாஸ்டினையும் குற்றவாளியாக சேர்க்க வேண்டும் என்றும் ஜாயின்ட் டைரக்டர் ட்ரீசா ஜோஸ் உத்தரவிட்டுள்ளார். அதே நேரம் மோசடி நடத்திய 2 அதிகாரிகளும் இப்போதும் சர்வீஸில் தொடர்ந்து வருகின்றனர். நியூஸ் பியூரோ, நெடுங்கண்டம்.